திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் 18ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார். அடுத்தது சுக்கிர பகவான், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார். சூரியன் 17ஆம் தேதி கன்னி வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 24ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், செவ்வாய் 27ஆம் தேதி துலா வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கும் மாறி வருகிறார். சுக்கிரன் இந்த இடத்துல நீசமாகிறார். இருப்பினும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பிளஸ் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்க நிற்பார். அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரிகோணம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது. இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நல்ல நாலேஜ் கொடுக்கும். எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா, முழுக்க 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 உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது. சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு, கூர்மையான திறமைகள், கூர்மையான அறிவு, எதை செய்தாலும் அங்க திங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இதை மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல பெண்கள் ஜாதகத்திலிருந்து தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும். அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாகக்கூடிய காலகட்டங்களை கூட சிவராஜ யோகம் வேலை செய்யும். சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கோவில் கட்டுறது, உயர் புகழ் பதவி கிடைப்பது, இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள். இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வதற்கான அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசி, ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல வக்கரமாகுது. இப்போ பணம் சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க ஜாதகத்துல இத்தனை நாள் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்க ராசியில இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப குரு பார்வை விலக போகுது. ஆனாலும் கூட உங்க ஜாதகத்துக்கு 2 வருடம் கூடையவராக 6ல உச்சமாகும் பொழுது பண வரவை கொடுத்தே தீர்வார். சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா நிஜமாகவே உங்களுக்கு பண வரவு, பொருளாதாரம், உங்க பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கறதுல கிடைக்கும். ஒருவேளை வக்கரம் இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல, அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது இல்லாம கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்குது, இன்னும் முடியல உங்களுக்கு. அப்ப குருவினுடைய பார்வை சனிக்கு படுது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. அப்ப இந்த குரு உங்களுக்கு மருந்தாக செயல்படுவார். அப்ப அவருடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அல்லது அவர் கொடுக்கறதுல ஒரு பக்கம் ஏதோ ஒரு அனுபவங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் அதன் மூலமாக வழிகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஒரு நிம்மதியை குரு கொடுப்பார். சோ குரு பார்வை பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்த போகுது, பண வரவையும் லாபத்தை அதிகப்படுத்த போகுது. கடனை விளக்க போகிறார். நல்ல வேலை கிடைக்க போகுது. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சு. இப்பெல்லாம் அந்த வேலை தேடுவதற்குண்டான வாய்ப்புகளும், நல்ல வேலை எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், இல்ல ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அது இன்னொரு வேலை மாத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வேற வேலை நல்ல வேலை எதிர்பார்த்ததுபடி லாபத்தோட கிடைக்கிறதுக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப 3 குடையவரும் 10 குடையவரும் 9ல இருந்தா தொழில் வளர்ச்சி உண்டு. தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்ய போகுது. தந்தை சொத்துக்கள் கிடைக்க போகுது. தந்தை மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்க முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. தைரியம் அதிகமாக போகுது. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், என்னதான் நடக்க போகுது, இவ்வளவு தாங்கிட்டுமே இதுக்கு மேல ஒரு மனுஷன் கஷ்டப்படணுமா, இதுக்கு மேல நம்ம வாழணுமா அப்படிங்கறதவே கும்பத்தினுடைய நிலை இப்போ. அப்ப அதெல்லாமே உடைச்சிட்டு மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இப்ப வரப்போகுது. அப்பா மூலமாகவும் கூட பிறந்தவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவிகளுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செயல்படுத்துவார்கள். அடுத்தது 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நீசமாகுது 9ஆம் தேதிக்கு மேல கன்னியா வீட்டுல வருது. அப்ப 4 குடையவர் 8ல் நீசமாகும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த எந்த விஷயங்களும் இந்த மாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது.
அப்ப தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாம வெளிநாடு வெளியூர் பயணங்கள், தேவையில்லாத பயணங்கள், அலைச்சலை இல்லாம குறைத்துக் கொள்வது என்பது இந்த மாதம் நல்லது. கொஞ்சம் மனசு கொஞ்சம் அலைச்சல் ஆகும். அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த மாசம் மட்டும்தான் பரிவர்த்தனை ஆகுதான் தாண்டி வந்துருவீங்க. ஏன்னா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது, அதெல்லாம் தாண்டி வந்துருவீங்க. பட் இருந்தாலும் அது சுக்கரனு கூட கொடுக்கறது கொடுத்துத்தானே தீர்வு கிரகங்கள். அதான் கொஞ்சம் கவனமா இருக்கும். அடுத்தது 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அவர் இருக்கிறது 9ஆம் வீடு. அப்ப 5 குடையவர் 9ல் இருந்தால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. குல தெய்வம் உங்க கூடவே இருக்க போகிறார்கள். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க செய்யறது அனைத்துக்குமே உங்க கூட இருந்து செயல்படுத்த போறார்கள். குடும்ப ஒற்றுமை பெருக போகுது. குடும்பத்தில இருந்து வந்து சண்டை சச்சரவு இதெல்லாமே விலகி குடும்ப ஒற்றுமையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். தேவையில்லாத வம்பு விளக்குகள் எல்லாமே விலகிறதுக்குனால ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டங்கள் விலக போகுது. வெளியே எங்காவது பணம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே திரும்ப மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது மீண்டும் வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகளுடைய தேவைகள், குடும்ப தேவைகள் இதெல்லாம் நீங்க நினைத்ததை விட பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது சூரியன் 7 குடையவர், அவர் 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 9ஆம் தேதிக்கு மேல். 7 குடையர் 8க்கு வரும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டு. தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனையை பேசி வளர்க்க கூடாது இந்த காலகட்டங்கள். அது சின்னதா தான் நீங்க பேசுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல தனுசு வாக்குஸ்தானத்திலேயே சனி உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அப்ப தேவையில்லாம என்ன ஆகும், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாயிரும். அதனால இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் பேச்சுவார்த்தையில் குறைத்துக் கொள்ள வேண்டும். புதியதாக வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது. அப்படி வருது உங்களுக்கு அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்க செய்து கொள்வது என்பது நல்லது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க 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 பண வரவு நல்லா இருக்க போகுது, பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது, தொழில் அருமையாக இருக்க போகுது. எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்க போகுது. குரு பார்வை இல்லை என்றாலும் கூட சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும், அவர் ஒரு மருந்தாக செயல்படுத்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.